நாங்களும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கோம். சதா அழுதுகிட்டே இருக்கியாடா. அப்படி என்ன வேண்டாம் தப்பு பண்ணிட்டு உள்ள வந்த? நான் எந்த தப்பும் பண்ணலண்ணே. நான் நிரபராதி. நிரபராதியா? ஆமா, நானும் என் மாமா பொண்ணு காவேரியும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். அடேங்கப்பா லவ்வா. அப்புறம் என்ன, பொண்ணோட அப்பனும் உங்க அப்பனும் அருவாளை தூக்கிட்டு வெட்டு குத்துன்னு கிளம்பிருப்பாங்களே? இல்லண்ணே, எங்க ஊர் பண்ணையார் தான் எங்க காதலுக்கே எதிர்ப்பு. வில்லனா? மாமு என்னன்னு விசாரி. யாரு அந்த பண்ணையாரு? காவேரி தனியா குளிக்கிற பாரியா? கழுவுக்கு மூக்கல வேர்க்கிற மாதிரி குளிக்கிற பொம்பளைங்களை கண்டா உங்க வண்டிக்கு வேர்த்துருது. வந்து நிக்கிறேன். அது கிடக்குதுயா. பாவாட தாவணியில பாக்குறத விட இப்படி பாக்குறதுக்கு பளபளப்பா இல்ல? இப்படியே தோட்டத்து பக்கம் வரியா? என்ன அது பொண்ணு ரொம்ப பிரச்சனையா இருப்பாளோ? பேரு காவேரி ஆச்சே, பிரச்சனை தான். கவலைப்படாதீங்க, அவங்க அப்பன் பெருமாளை பார்த்து பேசி உங்க பிரச்சனையை தீர்த்து வச்சிடுறேன். ஐயோ கணக்கு, இதுக்கு தாயா வந்த மாதிரி அனுபவசாலிய கூடவே வச்சிருக்கேன். நல்ல அனுபவம். உங்களால இன்னும் எத்தனை பல்லு போகுதோ? அம்மா, எங்களுக்கு கல்யாணமாகி 5-6 வருஷமா குழந்தையே இல்ல தாய். இத காரணமா வச்சு என் வாழ்க்கையை அழிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு தாயே. நீதாம்மா என்ன காப்பாத்தணும். 4923. மாமா இந்த புடவை எனக்கு எடுத்து கொடுங்க மாமா. ஐய கலரே நல்லா வேண்டாமா, இதை எடுத்துக்க. கிளி பச்சை கட்னினா கிளி மாதிரியே இருப்ப. இது வேணாம் மாமா, எனக்கு இதான் வேணும். அப்ப இதை எடுத்துக்க. கத்திரிப்பு கலரு கட்னினா கத்திரி மாதிரியே இருப்ப. இதுவும் வேணாம், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. சொல்லுடி, அவ உயரத்துக்கு இது கரெக்டா இருக்கும். உயரத்துக்கு தகுந்த மாதிரி யாராவது புடவை எடுப்பாங்களா? இது கூட தெரியாம புடவை எடுக்க வந்துட்டீங்க. அப்ப எல்லா பொம்பளைங்களுக்கும் ஒரே உயரம் தாங்கிறியா? நீ யாவது எடுத்துக்க சொல்லண்டா. அப்பா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ சேலையை செலக்ட் பண்றதே வேற ஒரு கணக்குப்பா. அது என்னடா கணக்கு? அவ என்ன புடவையா செலக்ட் பண்றா? எந்த புடவை விலை அதிகமா இருக்கோ அதெல்லாம் எடுக்கிறா. ஆமா, விலையை பார்த்தா எடுத்தேன். எனக்காக எடுத்தேன். உங்க மானம் கௌரவம் எல்லாம் இந்த புடவை மாதிரியே வசதியா இருக்குன்னு எங்க அப்பா அம்மா தெரிஞ்சுக்க வேணாம். அதுக்காகத்தான் எடுத்தேன். போய் காமிச்சிட்டு வந்துடுறேன். இவ தாண்டா என் மருமக. ஏண்டா சிரிக்கிற? உங்க மருமக எடுத்துட்டு போற சேலை தான் இருக்கிறதுலயே விலை கம்மியான சேலை. நான் தானே லேபிள மாத்தி வச்சேன். அதிர்ஷ்டம் யாரு ரூபத்துல வரும்னு சொல்ல முடியாது. அண்ணா யாரு, அவர் சம்சாரம் நான். எங்க ரூபத்துல அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா. எல்லாத்தையும் விளாவாரியா சொல்றதுக்கு தானே இங்க வந்திருக்கோம். சொல்லுங்க பண்ணார. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. என்ன தாயக்கம்? வரமாட்டேன்னு சொன்ன என்ன நீதான வற்புறுத்தி கூட்டிட்டு வந்த? சொல்லு. என் புருஷனுக்கு உங்க பொண்ணு காவேரிய பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு கல்யாணமாகி 5-6 வருஷமா குழந்தையே இல்ல. அத நான் கூட பெருசா எடுத்துக்கல. நான் தான் புள்ள இல்லாத என்னால என் புருஷன் குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம போயிடுமோன்னு 2வது கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டேன். நீங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்லம்மா. ஆனா எங்க பொண்ணு காவேரி எங்க அண்ணன் பையனுக்குன்னு தான் முடியா பண்ணிட்டீங்களா? முடிவெல்லாம் ஒண்ணும் பண்ணலீங்க. ஏதோ முறப்பையன் முறப்பொண்ணு விளையாட்டா பேசிக்கிறது இல்லையா, அத போய் தப்பா எடுத்துக்கிட்டா. குடும்பத்துல சிக்கல்னா வேண்டாங்க. நீங்க ஒண்ணு இவ்வளவு நகை நட்டு பணம் பட்டு போடவே தோட்டம் துறவு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சிக்கல் ஆவது விக்கல் ஆவது. கணக்கு, அவர் உறவு பாப்பாரா பணத்தை பாப்பாரையா? நீங்க வேற. இவங்க மச்சான் ஏட்டு இருக்கானே, அவன் போட்டு இருக்கிற காக்கி சட்டைக்கு பொட்டு போட கூட அவங்கிட்ட காசு கிடையாது. இந்த லட்சணத்துல இவன் மகனுக்கு எந்த மடையும் பொண்ணு கொடுப்பான்? இதெல்லாம் நீ சொல்றியா? அவர் சொல்லவே இல்லையே. நான் சொல்றது ஒரே வார்த்தை தான். என் பொண்ணுக்கு ஜாதகத்துல 6 பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அந்த 6 பிள்ளைங்களுக்கும் தகப்பா நீங்க தான். பொண்ணே வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளைய பாத்துக்க, மாப்பிள்ளை பொண்ணை பாத்துக்குங்க. நான் என்னைய பாக்குறது? அதான் என் பொண்டாட்டிய காவேரி குளத்துல குளிக்கிறத பாத்துட்டு நாம தானே பார்த்தோம். அம்மாவே பாத்துட்டாங்களா? அப்புறம் என்ன, பாக்குறதுல மாத்திக்க வேண்டியதானே? மாத்திடுவோம். இந்தாங்க மாமனார்ட்ட கொடுங்க. நல்ல நாளா பார்த்து ஜாம் ஜாம்ல கல்யாணத்தை நடத்திடுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தான். இருட்டு கட்டம் போல் இருக்கு. சரி, நீங்க செஞ்சது உங்களுக்கே நியாயமாப்பா? நியாயமாவது அநியாயமாவது
ஓட்ட சைக்கிள்ல ஊரை சுத்திட்டு வர்ற ஏட்டுக்கு சம்பந்தின்னு சொல்லிக்கிறத விட 200 ஏக்கர் நஞ்ச, 300 ஏக்கர் புஞ்ச, தோட்டம், துறவு இத்தனைக்கு சொந்தக்காரரா இருக்க பண்ணையாருக்கு மாமனார் சொல்லிக்கு தாண்டி நான் பருவப்படுறேன். அப்பா, பணத்துக்காக நீங்க என்ன விக்கணும்னு முடிவு பண்ண பிறகு பண்ணையார் மாதிரி ஊர்ல நிறைய பணக்காரங்க இருக்காங்கப்பா. அவங்களுக்கு நான் முந்தான விரிச்சிடுறேன். இன்னையோட இந்த ராஜாவை நீ மறந்துடணும். இவ்வளவு வச்சு வாய் முடியலாங்க. நாளைக்கு எங்க அண்ணன் கேட்டா என்னக்கு பதில் சொல்றது? நீ ஏன் பதில் சொல்ற? கேள்வி கேள்வி அவன. இவ்வளவு சீர்வரிசையும் பொண்ணு பார்க்க வரும்போதே உங்க அண்ணனால செய்ய முடியுமான்னு கேள்வி. வாங்க தலைவர் ஐயா, வாங்க வாங்க. என்ன ஏட்டையா, பையன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், இப்ப போய் அவனுக்கு காது குத்துறீங்க என்ன? அது ஒண்ணு இல்ல, அவன் குழந்தையா இருக்கும் போது மொட்டை அடிச்சேன். அப்புறம் காது குத்தலாம் நினைக்கும் போது ஜுரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கல்ல கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கல்ல காணங்கிற மாதிரி கையில பணம் இருக்கும் போது விசேஷம் பண்ண முடியல. விசேஷம் பண்ணலாம் நினைக்கும் போது கையில காசு இல்ல. ஆனா இப்போ கண்டிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி காது குத்தணும்னு ஊர்ல சொல்லிட்டாங்க. அதனாலதான் விசேஷத்தை வச்சுட்டேன். என்ன ஏட்டையா, உங்க வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் எங்களை கூப்பிட மாட்டீங்களா? பாத்தீங்களா, நானே வந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பையனை வீட்டுக்கு அனுப்பிச்சேன். அவன் வெக்கப்பட்டுக்கிட்டு வரல போல் இருக்கு. அதான் வந்துட்டீங்கல்ல, உள்ள போங்க. என்ன ஏட்டு, கண்டதெல்லாம் வீட்டுக்குள்ள போகுது? என்ன பண்றது, வந்தவங்கள கழுத்தை பிடிச்சு தள்ள முடியுமா? பந்தல போட்டு பாய விரிச்சா வந்துருவாளுங்களே. ஆமா, ஆட்டக்கார பாப்பான்னா இந்த ஊரே இல்ல ஆடுது. பின்ன வராம என்ன செய்வாளுங்க? யோ, சுதியோட சேர்த்து பாசியா. குச்சி பிடிக்கிறதுல ஒரு அழகு இருக்கணும். நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரம் மரமாமனை கூப்பிடுங்க. என்னங்க அண்ணன் என்ன காணுங்க? என்ன என்னடி பண்ண சொல்ற? ஒரு வாரத்துக்கு முன்னாடி குடும்பத்தோட போய் வாங்க வாங்க கூப்பிட்டாச்சு, வரல. இரு, சரவணன் அனுப்பிச்சிருக்கிறேன், அவன் வரட்டும். சித்தப்பா, என்னடா உங்க மச்சான் பெருமாள் வீட்டுக்கு போனா அவர் வீட்டுல இல்ல, வெளியில போயிருக்காரா. காவேரி அவங்க அம்மாவும் வீட்டுல உட்காந்து அழுத்திட்டு இருக்காங்க. கூப்பிட்டு பார்த்தா வரவே மாட்டேங்கிறாங்க. சரி சரி, நீ உள்ள போய் வேலையை பாரு. இப்ப பையனை முறமாமா மடியில உட்காந்து வச்சுதானே காது குத்தணும். அவரே வரலன்னா எப்படி? எப்படிங்க? எங்க மாமா இல்ல, எங்க மாணிக்க மாமா அத வந்திருக்காருல, அவர் மடியில உட்காந்து வச்சு காது குத்துறேன். மாமா உட்கார் மாமா, நீ மனையில சும்மாடா. சும்மா இருடி, பையன் பக்கத்துல பட்டு இருக்கிறான். யாரது? அடட வாணியா, என்ன இந்த நேரத்துல இங்க? ஆமா, நீங்க எங்க இந்த நேரத்துல? தூங்கிட்டு இருக்கும் போது கல்லு வந்து விழுந்துச்சு. யாரு என்னன்னு பார்க்க வந்த, நீ நிக்கிற. ஆமா, எதுக்காக இப்படி வந்த? சும்மா புழகட பக்கமா. அதுக்கா? அது இதையெல்லாம் கேட்டுட்டு ஏண்டி கல்லறிஞ்சு கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா? அடி பாவி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னா, இது எனக்கு கரையான் கொடுத்த வரமா போச்சு, அரிக்குது. ஐயோ, நான் ஒண்ணு கல் எறியலைங்க. அப்ப அந்த ஆளு கல்லறிஞ்சு கூப்பிட்டானா? விவரம் இல்லாம பேசாத, சுமாரியா. என்னங்க வயசு பையனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? எனக்கு மட்டும் வயசுக்கு வந்த பொண்ணு இல்லையா? அதானே. ஏண்டி என் புருஷன் மேல கல்லெறிஞ்சு கூப்பிட்டுட்டு என்னடி வாய் நீளுது? என்னது தீயா? அடியே, இப்படி மரியாதை இல்லாம பேசுன உன்னை ஏயா யாச்சு, பெரிய யுத்தமே நடக்குது, பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க. எடியா துப்பாக்கிய. இதுக்கெல்லாம் துப்பாக்கி சரிப்பட்டு வராதியா, சைலன்சர் தான் எடுக்கணும். உன் பொண்டாட்டி நீ இழுத்துட்டு போ, என் பொண்டாட்டி நான் இழுத்துட்டு போறேன். என்னய்யா என்னய்யா? பொண்டாட்டி மாறி போச்சா? பொண்டாட்டி தானே பொண்டாட்டி மாறிட்டா. நீ என்ன நிக்க? வாடி வா. விட்டா ஓடிடுறா. ஏன்டா நிக்கிற? வாடா உள்ள வாடா. கணக்க பொண்ணு போயிட்டாளா? போடா போடா. நீதான் கல் எடுத்து அடிச்சியா? ஏன் காவேரி அழுவுற? ராசா, எனக்கும் பண்ணையாருக்கும் எங்க அப்பா பரிசம் போட்டாரு மச்சான். கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போயிருக்காங்க. சத்தியமா சொல்றேன் மச்சான், நீ என் கழுத்துல கட்ட வேண்டிய தாலிய வேற எவனாவது கட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டா என்ன உயிரோடவே பார்க்க முடியாது மச்சான். ஐயா, நானும் காவேரி உயிருக்குற நேசிக்கிறோம் ஐயா. உங்க பணபலத்தை வச்சு தயவு செய்து எங்களை பிரிச்சிடாதீங்க ஐயா. உனக்கு என்ன இது இருந்தா பண்ணையாருக்கு பரிசம் போட்ட பொண்ணு நீங்க விட்டு கொடுத்துருங்க, நானே கட்டிக்கிறேன்னு வந்து கேப்பேன்.
தம்பி கேக்குறதுல என்ன கணக்கு தப்பு இருக்கு? முறை பொண்ணை கட்டிக்க ஆசைப்படுறான், கட்டிக்கிட்டுமே. பட்டாவை அவன் வச்சுக்கிட்டோம், பாத்தியதைய நான் பாத்துக்கிறேன். என்னைய சொல்றீங்க? புரியல. காவேரிய நீயே கட்டிக்க. என்னடா சொன்ன? நீ பண்ற அநியாய அக்கிரமத்துக்கு இந்த ஊர் முன்னாடி ஒரு நாள் பதில் சொல்லித்தான் வெளியே தள்ளுங்கடா. உன் கண்ணு முன்னாடி என் காவேரி கழுத்துல நான் தாலி கட்டல. என்னங்க எப்படி பயமுறுத்திட்டு போறான்? அவனுக்கு என்ன பத்தி தெரியாதியா? நான் ஒரு பாம்பு. அவனை எப்ப கொத்தணும், எப்படி கொத்தணும்னு எனக்கு தான் ஏன் தெரியும். காவேரி, அன்னைக்கு உனக்கு பிடிச்ச புடவை எடுத்துட்டு வந்தே, அதை கட்டிட்டு உடனே கிளம்பு. யார் வீட்டுக்கு வந்து என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நல்லா தெரியுமே, நீங்க எங்க அப்பாவோட தங்கச்சி புருஷன், இவ காவேரி என் முறை பொண்ணு. இந்த பாரு, இந்த முறை பொண்ணு முறை பையன் இந்த கதையெல்லாம் நேர்த்தியோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவ பண்ணையாருக்கு பரிசம் போட்ட பொண்ணு. யார கேட்டுக்கிட்டு பரிசம் போட்டீங்க? நான் அவளுக்கு அப்பன்டா. பணத்துக்காக பொண்ணை விக்கிறவன் பேரு அப்பன் கிடையாது, மாமா. இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் என்கிட்ட காட்டாத. மேஜரான பொண்ண அவ இஷ்டம் இல்லாம கட்டி கொடுக்க உன்னை படைச்ச பிரம்மாவே வந்தாலும் முடியாது. அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு எவன்டா சொன்னது? இஷ்டம் இருந்தா உன் பொண்ணு நேத்து ராத்திரி ஏன் செவரே இருக்குச்சு என்ன பாக்க வரணும்? என்னம்மா சொல்றாமா? எங்க கல்யாணத்தை எவனா தடுத்து நிறுத்தினா அவன் உயிரோடவே இருக்க மாட்டான். ஒன்ன மட்டும் இல்லடா, உங்க அப்பனையும் சேர்த்து அழிச்சிருவேன். ஏன் நிக்கிறீங்க? வேடிக்கை.